அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவாதி தேவனை மேம்படுத்துகிறேன். இந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலை காக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லி இங்கே வாக்கு பண்ணுகிறார். சொல்லுகிறதுக்கு முன்னாடி அப்பொழுது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், பெரும்பான்மையான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அமர்ந்த தண்ணீரண்டையின் அனுபவம் இல்லை, சுக வாழ்வு இல்லை. எனக்கு சுகமே இல்லை, என் வாழ்க்கையில எல்லாம் கொந்தளிப்பு, திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனை, திரும்புகிற பக்கம் எல்லாம் பாடுகள் உபத்திரவம், எந்த பக்கம் பார்த்தாலும் முற்பக்கமும் பிற்பக்கமும் எல்லா பக்கமும் ஏதோ ஒரு நெருக்கம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. சுகமில்லை. ஒருவேளை ஆரோக்கியத்தில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் என்னும் சுகம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல இளைப்பாறுதல் இல்லை என்ற சூழ்நிலை நமக்கு இருக்கலாம், இளைப்பாறுதல் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஒன்று சொல்லுகிறேன், நான் வாக்கு பண்ணுகிறா, அப்பொழுது சுக வாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். எப்பொழுது அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்களுடைய அந்த அங்கலாய்ப்பை குறித்து வாசிப்போம். 58ஆம் அதிகாரம். அவர்கள் உபவாசிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இது எனக்கு பிரியமான உபவாசமா? நீங்கள் ஏன் தெரியுமா, எப்படி தெரியுமா ஜெபிக்கிறீங்க? உங்கள் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்குது? 4ஆம் வசனம், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கைகளினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். எதுக்கு நீங்க உபவாசிக்கிறீங்க? வழக்குக்காக, சண்டை போடணுன்றதுக்காக, வாதுக்காக. இன்னும் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், பதிலே இல்லை. என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே நீர் நோக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன் எனக்கு பதிலே தரமாட்டேங்கிற கேள்வியோடு இந்த செய்தியை கேட்கலாம். எப்போ என் வாழ்க்கையில் பதில் வரும், என்னைக்கு என் சுகவாழ்வு துளிர்க்கும் என்ற கேள்வியோடு கூட கேட்கலாம். அது அழகா இருக்குல்ல, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இல்லை, வேலை செய்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இச்சையின்படி நடந்து, மனம் விரும்புகிறபடி, நான் விரும்புகிறபடி கர்த்தரை என் பக்கம் திருப்ப முடியாது. ஆண்டவர் சொல்ல நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கவோ, ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கவோ நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இது இப்படி, ஆண்டவரே அது அப்படி. நான் தயவாக சொல்லுகிறேன், தேவ சித்தத்தை விடவா நமக்கு சுகவாழ்வு கிடைத்துவிடும்? தேவனுடைய விருப்பத்தை விடவா நல்ல வாழ்க்கை நமக்கு அமைந்துவிடும்? வேதத்தில் எத்தனையோ பேர் தங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நினைத்தவர்களுடைய வாழ்க்கையில் கேடு தான் வந்தது. உதாரணத்துக்கு சிம்சோன் பேசின இடத்துல போனான், தெளிலாள இடத்துல போனான், கேடு வந்தது. தனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேகர் பிரயாசப்பட்டார்கள். தான் மனம் போன போக்கில், நகோமியின் குடும்பம் அப்படிதான், மனம் போன போக்கில் பஞ்சத்தை பார்த்து முடிவு எடுத்தாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் இச்சையின்படி தேவனை நெருக்காதீங்க, மாறாக ஆண்டவரே என் கைகளை சுத்திக்கிறீங்க, ஆண்டவரே என் விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் அது பூரணமாக இருக்கும். தாவீது என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பானா அரியணையில் ஏறுவேன்னு சொல்லி ஆடு மேய்த்த நாட்களில்? அவன் விருப்பம் ஒருவேளை ஆடுகள் மேலே இருந்திருக்கலாம், ஆடுகளை மந்தையை பாதுகாக்கிறது இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை அரியணையில் எல்லாம் ஏற்றினார். யோசேப்பின் விருப்பம் தகப்பன் அண்டையில் இருப்பது, நல்ல வஸ்திரம், நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, நல்ல பாராட்டு, செல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம். அவன் ஆசை அது. ஆனால் கர்த்தர் விருப்பம் அநேகருக்கு ஜீவரச்சனை செய்வதல்லவா? இன்னைக்கு ஏன் இச்சையின்படி உன்னை எதிர்பார்த்து கர்த்தருக்கு இடத்துல உபவாசிச்சா பதில் வராது. ஆண்டவர் பேசாமல் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அதுதான். சில நேரங்களில் பதில் தராமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சுக வாழ்வுத்தில் இருக்க என் இச்சையை வெறுக்கிற ஆண்டவரே, என் இச்சையை கைவிடுகிற ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, எனக்கான காரியங்களை நான் விரும்புகிறபடியே உண்மை நான் வற்புறுத்த மாட்டேன். இது இப்பமே இன்னைக்கே நடந்துதான் ஆகுன்றது அல்ல.
எல்லாவற்றையும் கர்த்தர் அதினதின் காலத்தில், பிரசங்கி 3:11 இப்படி தானே சொல்லுது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தே. எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்திருக்கிறாராம். உலகத்தை அவன் உள்ளத்துக்குள்ளே வச்சுருக்கிறாராம். இன்றைக்கி அந்த உலகம் உள்ளே கடந்து தான் நிறைய நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆண்டவரை கட்டாயப்படுத்துகிறோம். என் இச்சையின்படி இது நடக்க மாட்டேங்க, நான் விரும்புகிறபடி, வேதத்தில் விரும்பினபடி போன லோத்தின் வாழ்க்கை அழிக்கப்பட்டு, விரும்பினபடி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வேதத்தில் அழிக்கப்பட்டிருக்கு. அது லோத்து, சிம்சோ, நகோமியின் குடும்பங்களாக இருக்கட்டும், என் தாவீது, மீகாலுடைய சம்பவங்களாக இருக்கட்டும், விரும்பின வாழ்க்கை தான், விரும்பின சூழல் தான், விரும்பின தொழில் தான், விரும்பின சுற்றுச்சூழல் தான், பீடிக்கப்பட்டு போனார்கள், அழிக்கப்பட்டு போனார்கள். வந்ததின் விளைவு அநேக சாபங்கள். தெய்வ பிள்ளைகளே, இச்சையின்படி தேவனை கட்டாயப்படுத்த வேண்டாம். சுகவாழ்வு இருப்பதற்கு அப்பொழுது உன் சுகவாழ்வு, எப்பொழுது உபவாசத்தை, உன் செபத்தை மாற்றப்பா. இச்சையின்படி கேட்காத, மனசு விரும்புகிறபடி கட்டாயமாக அதெல்லாம் செய்யாத. வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு கடுமையாக உழைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரை மறந்து உழைக்கணுமா? கர்த்தரை மறந்து சில காரியங்களை செய்யணுமா? இன்றைக்கு ஆழமான ஒரு தீர்மானம் எடுப்போம். தொடர்ந்து நாளைய தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். கண்களை முடிச்சு பிடிப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் நீர் எங்களோடு பேசின தயவுகளுக்காய், இரக்கத்திற்காய் துதிக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சொன்ன கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சீக்கிரமாய் துளிர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.